ஹலோ ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நான் தமிழ்மணி, லேப் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் எசென்ட்ரிக் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் எசென்ட்ரிக் டயக்ராமில் ஸ்ட்ராப் 1, ஸ்ட்ராப் 2, ஷீவுங்கிற பார்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம போன வீடியோ வந்து நான் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஸ்ட்ராப் 1 எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷீவ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு இப்போ அந்த ஷீவ் வந்து நான் அங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த டயக்ராமை தான் நம்ம வந்து இப்போ பக்கத்தில் எப்படி நான் வரைகிறதுன்னு சொல்லிட்டு வரைய போகிறோம். எல்லாமே சர்க்கிள் கமாண்ட் எடுத்துங்க. கிளிக் பண்ணோன்னே சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் கேட்கும். இப்போ எந்த சர்க்கிள் வரைய போகிறோன்னா, இந்த அவுட்டர் சர்க்கிள் வரைய போகிறோம். அந்த டயாமீட்டர் வந்து 152ங்கிற சர்க்கிள் தான் வரைய போகிறோம். இப்போ சர்க்கிள் நம்ம கிளிக் பண்ணோன்னே அது என்ன கேட்குன்னா, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்கும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் வந்து டின்னு இருக்குது பாருங்கள், டயாமீட்டர் டி கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்ட பிறகு டயாமீட்டர்னு இருக்குல்ல, 152ன்னு கொடுங்க. 52 கொடுத்தனா அது என்ன ஆகும், அந்த சர்க்கிள் நமக்கு டயாமீட்டர் 152 சர்க்கிள் என்ன ஆகும், நமக்கு க்ரியேட் ஆகும். மறுபடியும் இப்போ அந்த அவுட்டர் சர்க்கிளுக்கும் உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அது டயாமீட்டர் 146 சர்க்கிள் போங்க. மறுபடியும் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதே சேம் சென்டர் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் டி கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அதுக்கப்புறம் 146ன்னு என்ட்ரு பண்ணுங்கள். நமக்கு இன்னர் சர்க்கிள் டயாமீட்டர் 146க்கு ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஹப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து 2 சர்க்கிள் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் வேரி ஆகுது. அந்த சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 25. அந்த சென்டர் லைன்லேருந்து கீழே வந்து இந்த ஆர்த்தோ ஆன் பண்ணிங்க. லைன் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு கீழே லைன் வந்து 25 mm போட சொல்லியிருக்காங்க. கீழே லைனை கர்சரை கீழே பக்கம் வச்சுட்டு 25ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அந்த லைன் க்ரியேட் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிற அந்த லைனோட எண்டு பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைங்க. அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 50. உள்ள சர்க்கிள் வந்து டயாமீட்டர் டி கொடுத்து என்ட்ரு கொடுங்க. 50 க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? மறுபடியும் அதே சென்டரை வச்சு அது டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80. டயாமீட்டர் 80னா ரேடியஸ் 40. இப்போ டி கொடுத்து என்ட்ரு கொடுத்து 80ன்னு கொடுங்க. அண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுக்காம அவங்க டைரெக்டாக ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் பார்த்தோன்னா 55. இப்போ மேலே உள்ள சர்க்கிளுக்கு சென்ட்ரு வந்து மேலே உள்ள லைனும் மேலே உள்ள சென்டரும் கீழே உள்ள சென்ட்ரு வந்து நம்ம கீழே 25 mm போட்டோம்ல, அதையும் சென்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரேடியஸ் 55க்கு 2 சர்க்கிள் வரையணும். அது எப்படி தான் வரையணும்னு நம்ம பார்ப்போம். சேம் சர்க்கிள் கமாண்ட் போயிடணும். சர்க்கிள் கமாண்ட் போயிட்டு இப்போ நான் கீழே உள்ள அந்த ஆர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த சர்க்கிள் வரைய போகிறேன். இந்த சென்டராக எடுத்துக்கிட்டு ரேடியஸ், ஏன்னா சர்க்கிளை கிளிக் பண்ணோன்னே ஸ்பெசிஃபை த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் கேட்கும். அதனால் நமக்கு ரேடியஸ் தான் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், 55ன்னு என்ட்ரு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அதே 55க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்ட பிறகு தேவையில்லாத லைன்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். மாடிஃபை டூல் பாரில் ட்ரிம்முன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு முறை என்ட்ரு கொடுத்துக்குங்க. என்ட்ரு கொடுத்துட்ட பிறகு தேவையில்லாத லைன்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை ட்ரிம் பண்ண முடியாது, ஆர்டினரி டெலிட் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ மேலே ஒரு ஆஃப் மூணு மாதிரி இருக்குது பாரு, அதை நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கீழே 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் கீவே கொடுத்துருக்காங்களா, அந்த கீ வரைய போகிறோம்.
அதில் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அந்த கீ வரைகிறதுக்கு அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 29.3. இப்போ ஒரு லைன் வரையலாம். கீழே இருக்கிற சென்ட்ரு பாயிண்ட்டை பேஸாக வச்சு லைன் கமாண்ட் எடுத்துங்க. லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை அதை பிக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக நமக்கு சென்ட்ரு பாயிண்ட் அது பிக் பண்ண முடியலன்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துங்க. அதிலேருந்து 29.3 அது கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லைனை பார்த்தீங்கன்னா 16 mm கொடுத்துருக்காங்க அந்த கீ. அப்போ ஒரு 16னா அதோட பாதி எவ்வளோது 8. அப்போ 8 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கீழே அந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. இப்போ இதே மாதிரி நமக்கு அந்த பக்கம் வேணும். அப்போ அதோட ஆப்போசிட் வேணும்னா மிரர் மாடிஃபைடு பாரில் மிரர் கமாண்டு போயிடுங்க. செலக்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு எந்த போர்ஷன் ஆப்போசிட்டில் வரணும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஆக்சிஸ் பாயிண்ட்டு அது சென்ட்ரு பாயிண்ட்டை அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்ட பிறகு அது க்ரியேட் ஆகிடும். இப்போ தேவையில்லாத அந்த லைனை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்டர் லைனை டெலீட் பண்ணிக்கலாம். அது ட்ரிம்முங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்கிற சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கிறதுக்கு கீழே வரைய போகிறோம். இப்போ அதோட அளவு பார்த்திங்கன்னா 44 மட்டும். மேலே அதோட சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 46னா 23 mm வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். கீழே ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருங்க. சேம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மிரர் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டை மிரர் பண்ணிங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுங்க. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் லைனை சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. மிரர் ஆகிடும். தேவையில்லாத லைனில் என்ன பண்ணுறேங்க, ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. தேவையில்லாத லைனை ட்ரிம் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் லைன்லேருந்து சென்டராக ஒரு லைன் வரைஞ்சிங்க. அந்த லைன்லேருந்து அதில் பாதி 26 கொடுத்துருக்காங்க. 26 பாதி 13 mm போட்டோன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த ரேடியஸ் 55 வரைஞ்சோம்ல அதை வந்து நம்ம இப்போ வரைய போகிறோம். ஃபைனலாக லைன் கமாண்ட் கொடுங்க. சென்டராக ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. அந்த லைனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26. அதில் பாதி என்ன பண்ணுறேன் 13 சொல்லிவிட்டு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். அந்த லைனை என்ன பண்ணுறோம், ஆஃப்செட் மாடிஃபைடு பாரில் ஆஃப்செட் கமாண்ட் கொடுத்து 13 mm கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த டைரெக்ஷனில் தேவையோ அந்த டைரெக்ஷனில் கர்சரை கிளிக் பண்ணால் போதும் வந்துடும். இப்போ தேவையில்லாத லைனை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சைடெல்லாம் எல்லாம் கர்வு மாதிரி வருதுல, அதெல்லாம் வந்து டைமென்ஷன் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறேன், அது எல்லாமே 3 mmக்கு வந்து நான் ஃபில்லட் பண்ணிக்கிறேன். மாடிஃபை டூல் பாரில் ஃபில்லட்டுங்கிற கமாண்ட் இருக்கும், அங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். ரேடியஸ் ஆஃப் த ஃபில்லட் ரேடியஸ் R கொடுத்து என்ட்ரு கொடுங்க. வேல்யூஸ் கொடுங்க 3 mm 3 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இப்போ எந்தெந்த லைன்லாம் நமக்கு கர்வ் போர்ஷன் தேவையோ அந்த இடத்த போய் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் கிளிக் பண்ண பிறகு
மறுபடியும் என்ட்ரு கொடுங்க, அதுவே ஃபங்க்ஷன் ஆகும். எந்தெந்த இடம்லாம் நமக்கு கருவாக தேவையோ நமக்கு அந்த லைன்லாம் கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஷீவ் கிடச்சிடும். அவ்வளோதான், நம்ம கொடுத்துருக்கிற டைமென்ஷனுக்கு ஷீவ் நம்ம வரைஞ்சிட்டோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஸ்ட்ராப் 1 எப்படி நம்ம வரைகிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், ஷீவ் எப்படி வரைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ராப் 2 எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்ட்ராப் 1 ஸ்ட்ராப் 2 இந்த ஷீவ் அது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு சிம்பிள் எசென்ட்ரிக் டயக்ராம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பண்ணால் சீஸ் செட் போல்டு அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஷீவ் இப்படி தான் வரையணும், நல்லா கவனிச்சிங்க. சர்க்கிள் வரைகிறோம், அவுட்டர் சர்க்கிள் வந்து டயாமீட்டர் 152, இன்னர் சர்க்கிள் வந்து டயாமீட்டர் 146. அதுக்கப்புறம் சின்ன சர்க்கிள் வந்து அதோட சென்டர் பாயிண்ட் வந்து 25 mmக்கு நம்ம போட்ட சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே லைனை போட்டு அதை சென்டராக எடுத்து டயாமீட்டர் 50, அதுக்கப்புறம் டயாமீட்டர் 80க்கு ஒரு சர்க்கிள் வரையணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சென்டர் பாயிண்ட்டை பேஸாக வச்சு 55க்கு ஒரு சர்க்கிள் ரேடியஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சென்டர் பாயிண்ட்டை பேஸாக வச்சு 55க்கு ஒரு சர்க்கிள். உடனே இதேமாதிரி சர்க்கிள் போட்டு நம்ம ட்ரிம் கமாண்டு, ஆஃப்செட் கமாண்டு, ஃபில்லட் கமாண்ட் இந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஷீவ் வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம், ஸ்ட்ராப் 2 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.